ராஜேஸ்வரி பிரியா மேடம் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான காலகட்டத்தை மக்களுக்காகவே வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அவங்க இன்னும் எதிர்காலத்திலையும் தொடர்ந்து அவர்களோட மக்கள் பணியை நிறைய செய்யணுங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ என்னென்னா எல்லாருமே சொன்னதான், எளிய மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக அவர் கீழே இறங்கி போய் அவங்களோட பழகிறாரு. ஈவன் இந்த பிரச்சாரம் சமயத்தில் கூட அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் வடிவமைச்சுக்கிட்டாரு. அதனால தான் மக்கள் கூட்டம் இன்னும், ஏன்னா இந்த டிஜிட்டல் காலத்தில் கூட கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னா, தானாகவே வர்றாங்கன்னா அதுக்கான ஒரு ரீசனாக இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அந்த டவுன் டு எர்த்தாக இருக்கிறது தான் இவருடைய இந்த அளவுக்கான வளர்ச்சிக்கு காரணம், இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கு? இல்லை, லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு அந்த டவுன் டு எர்த். அதாவது எந்த பதவிக்கு வந்தாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல தான், நம்ம எப்படியோ பெரிய பதவிக்கு வந்தாலுமே அந்த நிலையை மாறாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுல அதெல்லாம் கொள்கையாகவே வச்சுருப்பாங்க. அதுதான் அது ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அனைத்து பண்புகளுமே இந்த 4.5 ஆண்டுகள் அப்படிங்கிற இடத்துல ஒரு தலைவன் அப்படின்னு எப்போ ஏற்றுக்குவாங்க எல்லாரும் அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கினாலுமே அது துணிச்சலோடு எதிர்கொண்டு ஒரு பெரிய போர் வீரர் மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கி நிற்பேன். அந்த சமயத்திலையும் அந்த பிரச்சனையை மட்டுமே நோக்கி செல்லாம மக்களை நோக்கி, மக்கள் எனக்கு முதல்வர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு நான் வந்துட்டோம் அப்படிங்கும் போது அந்த முதல்வர் பதவி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் போய் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் எல்லா துறைகளிலுமே, சுகாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த துறை வேணாலும் எடுங்க, எல்லா துறைகள்லையுமே அவர்கள் ஒரு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தாமல் இல்லை. இப்போ நம்ம பல முறை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், திமுக பற்றி பேசும்போது என்ன புதிய திட்டம் கொண்டு வந்தீங்க சொல்லுங்கன்னு நம்ம எவ்வளவோ கேட்டுட்டு இருக்கோம், அவங்க சொல்கிறதுக்கு முடியல. ஆனால் திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு திட்டங்கள், புதுமையான திட்டங்கள், இப்ப அண்ணா சொல்லும் போது சொன்னாங்க, அதுல ஒரு திட்டம் யாதும் ஊரே திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அந்த சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில, நீங்க இயற்கை ஆர்வலர்களா இருக்கீங்களா, நீங்க வாங்க கூட சேர்ந்து பணியாற்றுங்க. அரசியலை கடந்து நம்மளோட மாநிலத்தை ஒரு இயற்கை வளமிக்க மாநிலமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு திட்டம். இதெல்லாம் தான் இந்த சில இடத்துல தன்னை வித்தியாசமாக எல்லா இடத்திலிருந்தும் ஒரு தலைவர் எப்படின்னா, கவர்னர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே 7.5% நான் கையெழுத்து போடுவேன். அதாவது எக்கனாமிக்கல் அண்ட் எமோஷனல், இது ரெண்டு பக்கமும் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியை நோக்கியும் திட்டங்கள் இருக்கணும், மக்களுடைய இமோஷனல் அதாவது உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தும் அந்த திட்டங்கள் இருக்கணும். அந்த இடத்துல அந்த உணர்வுகளுக்கான மரியாதை கொடுத்தாதான் அவங்களை பாமர மக்கள் கூட தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்தை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையா? அந்த பாமர மக்கள் மத்தியில ஒரு நபர் தலைவராக மாறணும்னா எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம, சகோதரி குறிப்பிட்டது போல அதையும் நான் அடிக்கோடிட்டு காட்டுறேன், அதாவது ஒரு பிரபலத்தன்மை இல்லாம, எந்த பேஸும் இல்லாம, சாமானியராக இருந்து, சாமானியராக பிரபலத்தன்மை மட்டும் இல்லாம நம்மளுடைய அப்பா அவங்க தாத்தா அவங்க அப்படிங்கிற குடும்ப பின்னணியும் இல்ல, வாரிசு இல்லாம, அதான் அது எல்லாமே உள்ளடக்கியதுதான். இதையெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு மக்களை நேசித்திருந்தால் இந்த இடத்துக்கு போக முடியும். இப்ப காவேரி டெல்டா பகுதியில பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருமே பேச்சளவுல வச்சிருந்தாங்க. இதை செயல்படுத்தினது அண்ணன் அவர்கள் தான். ஏகப்பட்ட திட்டங்கள் படி பார்த்தா பிளாஸ்டிக் தடை எப்ப வந்தது? இவங்கெல்லாம் பேச்சளவுல சொல்றாங்களே தவிர எதுவுமே செயலளவுல அதை செயல்படுத்தி எடுத்துட்டு போகணுங்கிறதையுமே மும்முரப்படுத்தினாங்க. எல்லா இடத்துலயுமே குடிமராமத்து திட்டம் ஒண்ணுமே இல்லைங்க. மக்களுக்காக சொல்றேன், கூகுள்ல போயிட்டு அண்ணன் அவர்களுடைய பெயரை போட்டு சாதனைன்னு போட்டா கூகுளே ஒண்ணு டிஸ்கிரைப் பண்ணி கொடுக்கும். அதுல என்ன கொடுத்திருக்குன்னா குடிமராமத்து பணிகள் கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தாற் போல அம்மா பெட்ரோல் திட்டம்னு ஒண்ணு வச்சு பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக வாழ்வதற்கான வசதியை உருவாக்கி கொடுத்தவர்னு கொடுத்திருக்குங்க. இதை விட வேற என்ன வேணும்? இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலத்துடைய நல்ல நிலையில இருக்கும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பாதுகாப்பு தான் முக்கியம். ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேடு இல்லாம பாதுகாப்பான சூழ்நிலையில நம்ம வாழணும்ல. ஆமா, அந்த இடம் கூகுளே சொல்லுது, நான் சொல்லல.
நீ என்ன மக்கள் வந்து கட்சி சார்ந்து இல்ல நான் கூட்டணிக்காக நம்ம பேசுறோம் அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாவற்றையும் கடந்து மக்களுக்காக தொடர்ச்சியாக பணியாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர் நானும் ஒருத்தரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தையுமே மக்களுக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, அதனால மக்களுக்கு நல்லது என்னென்னலாம் நடந்திருக்கு, அந்த 7% இடஒதுக்கீடா இருந்தாலும் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லாவற்றையுமே ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது சமூக நீதியாக இருக்கட்டும், சமூக நீதி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அது வந்து நன்றி உணர்வு அவர்களுக்கு இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு வந்து சென்ற முறை வந்து நம்ம எல்லாருமே அதிக அளவுல வாக்குகளை செலுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதிமுகவுக்கு தேடி கொடுத்திருக்கணும், அதை கொடுக்கலையேன்னு சொல்லி. ஏன்னா வித்தியாசமும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. 2021 தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாம் அதையுமே சொன்னாங்க. அதாவது முதல்வராகும் போது சொன்னாங்க 1 மாசத்துல பதவி போயிடும், 3 மாதத்துல பதவி போயிடும் சொன்னாங்க. அதன் பிறகு 2024 தேர்தல் வரும்போது சொன்னாங்க வாக்கு வங்கி மிகப்பெரிய சரிவை அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாவற்றையுமே தவிடுபடியாக்கிட்டாங்க. கருத்து கணிப்புகள் எல்லாம் கூட போன எலெக்ஷன்ல ஆமா மீறிதான் இன்னைக்கு 65 சீட்டோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன ஒட்டுமொத்த வாக்கு வித்தியாசத்தை சொல்றேன். புரியுது. வெற்றிங்கிறத தாண்டி மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறது, கட்சிக்குள்ள ஆளுமை நிரூபிக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு மிக முக்கியமானது அரசியல் வியூகம். அவருடைய அந்த அரசியல் வியூகத்தை எப்படி அவர் வடிவமைச்சுக்கிட்டாரு, எப்படியெல்லாம் அவருடைய அரசியல் வியூகங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் கிட்ட இருந்து வித்தியாசப்பட்டு இருக்கு. அந்த அரசியல் வியூகம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தொண்டராக இருந்து, ஒரு கட்சியில இருந்து, ஒரு கிளை செயலாளராக இருந்து ஒரு மிகப்பெரிய பதவி, கட்சியுடைய உயர் பதவிக்கு வரும்போது அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், அந்த உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அந்த முடிவுகள் இருந்தது. அதாவது தொண்டர்கள் என்ன சொல்றாங்களோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது. ஏன்னா அது அவங்களாலதான் முடியும். அவங்க அனுபவமும் அவங்க கடந்து வந்த பாதையிலையும் அந்த பாதை மூலமாக அவர்களுக்கு கிடைத்த அனுபவ அறிவு இருக்கு பாருங்க, அதை யாராலையுமே படிக்கவும் முடியாது, எங்கேயும் போய் கற்றுக்கொள்ளவும் முடியாது. அந்த இடத்துல இன்றைக்கு எடுத்திருக்க முடிவு வரைக்குமே அது ஒரு நல்ல வியூகமா தான் பார்க்கப்படும். அந்த வியூகங்கள் எல்லாம் தான் இவரை இந்த அளவுக்கு மேன்மேல வளர்த்துக்கிட்டே போகுது. நிச்சயம் அது ஜனநாயக முறை. அதாவது ஜனநாயக முறை தன்னால எல்லாமே முடியும் அப்படின்னு சில பேருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் போது தான் என்கிற தன்மையோட எல்லாம் நடந்துகிட்டு அழிவை நோக்கி போயிடுவாங்க. ஆனா அண்ணன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பண்பாளர். ஒரு சிறிய குழந்தை சொன்னா கூட இதுல நல்ல விஷயம் இருந்தா நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தலைவருடைய பண்பு. அந்த பண்புக்கு உரியவர். அதனாலதான் அந்த வியூகங்களும் தொண்டர்களும் எந்த இடத்துலயுமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். எங்க மாவட்டத்துக்கு செல்லும் போது விவசாய நிலத்துல இறங்கும் போது கூட நிர்வாகிகள் வேட்டியை வந்து எப்படி முதல்வர் முன்னாடி வந்து வேட்டியை மடிச்சு கட்டுறதுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல எல்லாரும் வேட்டியை மடிச்சு கட்டுங்க சேத்துல படுதுல்ல அப்படின்னு சொல்ற இடம் வரைக்கும். ஏன்னா இதெல்லாம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வது. அது போல தூரமாக ஒரு தொண்டர் நின்னுட்டு ஒரு சால்வை வச்சுக்கிட்டு தனக்கு போடணும்னு வெயிட் பண்ணும்போது காரை நிறுத்தி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போட சொல்ற, இது மாதிரி அந்த பர்டிகுலர் நபரை என்னிடம் தெரிவித்தது. அதன் அடிப்படையில நான் சொல்றேன், இது மாதிரி எல்லா இடங்களிலுமே முடிவுகளாக இருக்கட்டும் செயல்களாக இருக்கட்டும் மக்களை நோக்கி அப்படிங்கிறது. இன்னும் முக்கியமான இடம் கொரோனா தான். கொரோனான்னு ஒண்ணு என்னன்னே தெரியாது. அந்த காலகட்டத்தை கையாண்ட விதம் இருக்கு பாருங்க, வேற லெவல். உண்மையாகவே அதாவது இந்தியாவிலேயே சிறப்பாக கையாண்ட மாநிலங்கள்ல தமிழகமும் ஒண்ணு. அரசு மருத்துவமனையில பெரும்பான்மையாக சிறப்பாக செயல்பட்டது நம்ம தமிழகத்துல. நிறைய அவார்டு வாங்கியிருக்கோம். இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் ஒரு பக்கம்னா அவர் கூட இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்கள் 4 பேருமே அவரை பர்சனலா நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ராஜேஸ்வரி பிரியா, ஒரு கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் அவரை நீங்க சந்திச்சிருப்பீங்க. எப்படி கூட்டணி கட்சிகளை எல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணாரு, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணலாம். ரொம்பவே மிக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துல நான் பார்த்து வியந்த ஒரு மனிதராகத்தான் பார்த்தேன். அதே நேரத்தில் நாம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத ஆழ்ந்து கவனித்து அதுக்கான பதில் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம என்ன கேட்குறோமோ அதை இன்னும் டெப்த்தாக போய் புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்கப்ப மக்கள் சார்ந்த பல திட்டங்களை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், எதெல்லாம் நாங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம், இது எல்லாமே எங்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் உண்மையிலேயே வியப்படைகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த உரையாடல். அதன் பிறகு என்னோட குடும்பத்தோட போயிட்டு என் மகன் பிறந்த நாள்னு நினைக்கிறேன், அப்போ குடும்பத்தோட போய் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது என்னோட அண்ணன் குழந்தை ஒரு 3 வயது அந்த டேபிள் பக்கத்துல நிற்கும் போது அவரோட உயரத்துக்கு அவர் புகைப்படத்துல தெரியல. வேற யாராவதுன்னா அந்த கூட்டமா நிற்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல இருந்தோம் அந்த புகைப்படத்துல. அதை கவனிச்சுட்டு குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கிங்க அவர் தெரியாம போயிட்டாரு
அந்த இடம்லாம் வந்து எல்லாருக்கும் வராது. ம், ம். அதுதான், அதாவது ஒரு விஷயத்தையுமே எப்படி அணுகுறாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். கண்டிப்பா, அதெல்லாம் ஒரு நம்ம புரியுது. குழந்தையுடைய முகம் கூட அந்த போட்டோல தெரியாம இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த யதார்த்தமா அந்த இருக்கிறது, யதார்த்தமும் அணுகக்கூடிய அந்த ஆமா. விதம். நான் முதல்ல சந்தித்த பொழுது அவங்க என்ன பார்த்து பேச தொடங்கியதே மக்கள் சார்ந்து. இப்ப மக்கள் சார்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அதாவது எனக்கு அனுபவம் வந்து அவங்க மிகப்பெரிய அனுபவத்துல நிறைய அரசியல் அனுபவம் இருந்தாலும் என்னிடம் இருந்து நான் என்ன பேசுறேன், என்ன இலக்குல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கெல்லாம் நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம், யாரையுமே ஊக்குவிக்கிறது வந்து எல்லாருக்கும் வராதுங்க. அது தலைமை பண்பு அதிகமா உள்ளவங்களுக்கு தான் அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த என்கரேஜ் பண்ண இடத்துல இதுவரைக்கும் என்னை பற்றி சொல்லும் போது நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் பாராட்டினது மாதிரி யாருமே பாராட்டினது இல்லை. கண்களில் இருந்து கண்ணீர் வர அளவுக்கு நீங்க வந்து திறமைசாலிமா அப்படிங்கறத அத சொல்லும் போது ஒரு நமக்கு ஒரு உத்வேகமோ எல்லாருக்குமே வரும். இந்த நற்பண்புகள் எல்லாம் அவரை வந்து மேன்மேலும் எங்களை போன்ற இன்னும் பலர் அரசியல்ல வந்து நம்ம மக்களுக்காக மக்கள் பணி ஆற்றணும்னு நினைத்து நான் ஒரு கட்சி தொடங்கி இருக்கேன்னா இதை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவர் வந்து என்ன ஊக்குவிச்சு நல்ல அனுபவம் மிக்க அவர்கள் மாதிரியே ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த இடத்துல புரட்சி தமிழர் அப்படிங்கிறது, அதாவது தமிழ் சார்ந்து நம்ம ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கு. அதை நான் கவனிச்சிருக்கேன். முக்கியமான விஷயம், அவர் தன்னை விவசாயி அப்படிங்கறத ரொம்ப உறுதியா எல்லா இடங்கள்லயும் அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பா இது மக்கள் மத்தியில, விவசாயிகள் மத்தியில அவருக்கு என்ன மாதிரியான ஒரு இமேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு? அவர் வந்து நம்ம வீட்டுல ஒருத்தர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கும் போது நம்ம குடும்பத்துல ஒருத்தராக உழவன் ஆப்பன் கூட ஒண்ணு போட்டாங்க. அததான் நான் சொன்னேன். நாம எதை பற்றி எந்த துறையை பற்றி பேசினாலும் அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உழவன் ஆப் அப்படிங்கிற இடத்துல விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது அரசுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கப்பட்டது. இதையெல்லாம் எடுத்து சென்று மக்களிடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அதுவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்ப விவசாயிகளை சார்ந்து எந்த அளவுக்கு சிந்திச்சா இது மாதிரி திட்டத்தை எல்லாம் அமல்படுத்த முடியும். அந்த இடத்துல விவசாய குடும்பத்துல எல்லாருமே இவங்களை வந்து ஒரு குடும்ப நபராகத்தான் பார்ப்பதை நானும் பாக்குறேன். ஏன்னா நாங்களும் எல்லாரும் விவசாயம் பண்றோம்ல, அப்ப அந்த உணர்வு இருக்கு. நன்றி.